ஹாய், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் சீதாராமனுங்க. 15 நாளாக வீடியோவில் வரல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரிலாம் போக வேண்டிய ஒரு அசைன்மெண்ட் இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா போயிருந்தோம். அது முடிஞ்சோடனே திடீர்னு ஒரு டெல்லி விசிட்டு. இந்த ஏஐசிடி யுஜிசியில் வந்து ஒரு சின்ன ஒர்க் இருந்தது. அதை தாண்டி 2 யூனிவர்சிட்டி வந்து நார்த் இந்தியாவில் போய் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ இந்த ஒரு பயணத்தில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை தான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமாக உங்கள் அனுபவத்தை நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. இப்போ +2 படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து உங்களுடைய கரியரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ எம்பிபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பிரதானமாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு ஜேஇஇ மெயின் அல்ல அட்வான்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணி இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணுங்கிறது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த அளவில் வந்து இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய கிரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸை நோக்கி பேரண்ட்ஸ் வந்து இப்போ படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரில் தான் குழந்தைய ஒரு நல்ல இடத்துல செட்டில் பண்ணுங்கிற ஒரு ஆசை ஒரு பெற்றோருக்கு இருக்குது. சரி, ஏதாவது ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் போய் நான் வந்து சேர்த்துட்டா எப்படியாவது ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகி போயிடுவார்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எல்லாருமே போகிறாங்க. நிறைய டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அட்மிஷன்ஸை ஒரு ஆஃப் பார்ட், அதாவது வந்து சொல்லுவாங்க, அப்படி நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு போகிறாங்க. சில கல்லூரிகள் இப்போவே புக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் 2 பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு மார்க் வந்ததுக்கப்புறம் சில கல்லூரியில் போயிட்டு நீங்கள் இப்போவே புக்கிங் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாளைக்கு ஒருவேளை நல்ல மார்க் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் போகிறதா இருந்தால் கவுன்சிலிங் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கட்டின பணம் முன்னாடி கட்டி நீங்கள் புக் பண்ணிட்டீங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஒத்து போகும், உங்களை வந்து நாங்கள் கவுன்சிலுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிக்கிறதுக்கு கல்லூரிகள் இருக்கலாம். சில கல்லூரிகள் பரவாயில்ல, சீட்டு வந்தாச்சு, நம்மளை ஏற்கனவே வந்து அணுகியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் இருந்தாலும் வரட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் இருக்கட்டுங்கிற மாதிரி விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கல்லூரிகள் இப்போவே நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் எல்லாமே நல்லா தர்றோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டதையே தர்றோம், நீங்கள் கேட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே தர்றோம் அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டுருவாங்க. கடைசியில் உட்காந்து எல்லா மார்க் வந்ததுக்கு என்ன பார்க்கணும், செக்ரட்டரி இல்லைங்க, சில சட்ட சிக்கல்கள் காரணமாக உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாத்தையும் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி படிக்கணும் அப்படின்னா, கம்பல்சரியாக மார்க்குங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அந்த மார்க்கை நோக்கி பயணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கை மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூடுமான வரைக்கும் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, குறிப்பாக இந்த 2 சப்ஜெக்ட், அப்புறம் கெமிஸ்ட்ரி, இதில் முக்கியமாக மேக்ஸ் ஒரு 75% ஆஃப் மார்க் எடுக்க முடியாமல் ரொம்ப திணறீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இன்ஜினியரிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னடா ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை தாண்டி உங்களுக்கான வில் பவர் இருந்து நீங்கள் போகிற இடத்துல மறுபடியும் நான் எப்படியாவது மேக்ஸை படித்து பாஸ் பண்ணிடுவேன், கண்டிப்பாக நான் கற்றுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால், நீங்கள் மேக்ஸை படிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து தப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, அடிப்படையாக இந்த மேக்ஸு, ஃபிசிக்ஸ் தான் இன்ஜினியரிங்கோட அப்ளிகேஷன்ஸாக வந்து உட்காருது. இந்த 2 சப்ஜெக்ட் நான் இப்போவே வீக் அப்படின்னா, இங்கே வந்து இன்ஜினியரிங்கில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது. அப்படி ஜெயித்த மாணவர்கள் வந்து இது நல்லா படிக்கிற மாணவர்கள் ஜெயிச்சதனுடைய சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. இது சுமாராக படிக்கிறவங்க சில பேர் ஜெயிச்சிடுறாங்க, பல பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம அனுபவத்தில் 25 வருஷமாக பார்த்தது. இதையும் தாண்டி நீங்கள் போகிற கல்லூரி ஓரளவுக்கு நல்ல கல்லூரியாக இருந்து, ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவங்களா இருந்து, நல்ல டீச்சர்ஸ் அங்கே அமைஞ்சிருந்து உங்களுக்கு நல்லதாக கோச் பண்ணி உங்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் போயிட்டீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஏன்டா அட்வைஸ் சொல்லிட்டு இருக்க, பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் மார்க்குக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஐஐடி போகணுங்கிற ஆசை இருக்கும். அதை விட்டோம்னா என்ஐடியில் போய் ஜாயின் பண்ணலாமுங்கிற ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் பணம் இருக்கிறவங்க க்ரீமி லெவல் இன்ஸ்டியூஷனில் போய் ஒரு 20 லட்சம், 15 லட்சம், 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணலாங்கிற ஆசை இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் டீம் யூனிவர்சிட்டியில் மொத்தமாக போய் 10 லட்சம் கொடுக்க முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் மொத்தம் வந்து 20 லட்சத்தை பிரித்து கட்டிடலாம், டீம் யூனிவர்சிட்டியில் கிடைச்சா பரவாயில்ல, டீம் யூனிவர்சிட்டி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணிக்கிங்க. இதில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கான லைஃப் ஸ்டைல். இப்போ நான் இந்த தேடி பார்த்து சுற்றி இந்த ஃபாரின் விசிட்டில் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ப்ரொஃபஸர்ஸும் இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் எலக்ட்ரானிக் செக்டார் வந்து மிகப்பெரிய ஒரு க்ரோத், குறிப்பாக சென்சார் டெக்னாலஜி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சிகள் வரும். 5G 6G கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். VLSI பேஸ்ட் டிசைன் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருகின்ற பொழுது, VLSI பேஸ்ட் டிசைன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இந்தியா வந்து செமிகண்டக்டர் ஹப்பாக மாறுறது, இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கிறதா கணிக்கப்படுது.
ஸோ இது ஒரு பார்ட். ரெண்டாவது பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங்கில் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற பார்ட்டும், அதை தாண்டி ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கக்கூடிய அடுத்த கட்ட பரிமாணம் அல்லது ஹைப்ரிட் வெஹிக்கிள்ங்கக்கூடிய மூன்றாவது கட்ட மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதுனாலையும், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றத்தை நோக்கிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. டிமாண்ட் வந்து பவர் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஹை பவர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸில் புது புது மெட்டீரியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெரோ எலக்ட்ரிக் மெட்டீரியலுங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் நோக்கிய ஒரு மாற்றங்கள் படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப, அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே போன வழியில் சொல்லியிருந்த மாதிரி ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், குறிப்பாக ட்ரோன் டெக்னாலஜி, ஃப்ளையிங் டாக்ஸி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூடிய விரைவில் வந்து வந்துடும். இதனுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு 5 ஆண்டு, அதிகபட்சம் 10 ஆண்டுக்குள்ளே மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு கணிப்பு வந்து போயிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பயாலஜியில் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக வரும் சார், நான் பயோமெடிக்கல் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒருவேளை எனக்கு மார்க் கிடைக்கல அப்படின்னா நான் என்ன சார் இன்ஜினியரிங்கில் பயாலஜி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பயோடெக்னாலஜியோ இல்லை பயோமெடிக்கலோ படித்தா வேலை இருக்குமா? இதுக்கு முன்னாடி 2 வருஷம், ஏன் போன வருஷம்க்கு முந்தின வருஷம் நானே பேசும்பொழுது பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லைங்கிறத நம்ம பேசியிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹெல்த் செக்டர் பயங்கர க்ரோத்துங்க. இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள் உங்களால் நிறைய பார்க்க முடியுது. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால மிகப்பெரிய ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும். ஏற்கனவே நம்ம கொரோனா பார்த்த மாதிரி பல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே நீங்கள் பார்க்குறீங்க இந்த மங்கி பாக்ஸு அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் புதுசான நோய்களை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இதுக்கான தேடல் அப்படிங்கும்போது இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை நோக்கி இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது மெடிக்கல் ஃபீல்டில் ஏஐ, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் போன்ற விஷயங்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நான் ஏன் இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸை பற்றி பேசலை அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு பொதுவான சப்ஜெக்டாக கட்டாயம் மாறிடும். இது ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த தாக்கத்திலேருந்து தயவுசெய்து வெளியில் வரணும். இது வந்து ஒரு பொது, இதை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க, சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க, டாக்டர் எம்பிபிஎஸ்ல இருக்கிறவங்களும் படிக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஸோ ஏஐ அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் லேயராக இருக்கிறதுனால எல்லாருமே கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும். இதை படிக்கிறதுக்கு 1, 2 அல்லது 3 மேக்சிமம் மிகப்பெரிய வல்லுநர் ஆகணுமா ஒரு 6 கோர்ஸ் படித்தாலே மிகப்பெரிய வல்லுநராக ஆக முடியும். ஒரு கம்பெனி அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஹெச்ஆர்ஸ் பேசும்போது அவங்க அதான் சொல்கிறாங்க, இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத தான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத தான் எல்லாருமே தேடுறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இந்த ஏஐ போன்ற இன்றைய விஷயங்களை வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயராக 6 சப்ஜெக்டாவோ இல்லை 6 கோர்ஸாவோ நீங்கள் படிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட பேசும்போதும் எனக்கு கிடைச்ச ஒரு இன்புட். இது ஃபாரினில் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் பேசும்போதும் ப்ரொஃபஸராக தான் சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சமீபத்தில் கூட நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் என்ன வரப்போகுதுங்கும் போது ஒரு கம்பெனியுடைய முதலாளியும் அதை தான் சொல்கிறாங்க. சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு அட்டன் பண்ணக்கூடிய கட்டாயம் அது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சிஇஓஸும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மேனேஜரையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்க எல்லாருமே சொன்னது தான், ஏஐ போன்ற தாக்கங்கள் இருக்கும்போது இதை நீங்கள் படிச்சுக்கலாம். இதை வந்து மேலோட்டமாக மேலோட்டமாக இல்லை, டீப்பாகவும் படிக்கலாம். வெளியில் இருந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இதை எந்த இடத்துல அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஏஐயோட வளர்ச்சி வந்து மனிதர்களுடைய வேலையை வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இந்த எந்திரன் படத்தில் வந்த மாதிரி ஒரு ரோபோவை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த ஒரு ரோபோ 100 ரோபோவை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோங்கிற இன்னும் ஒரு அச்சுறுத்தலும் ஒரு பக்கம் இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க.
இப்போ ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல வரும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி போன்ற துறைகள், அக்ரிகல்ச்சர் போன்ற துறைகள், ட்ரோன் டெக்னாலஜி போன்ற துறைகள், இது எல்லாத்துக்கும் மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இப்படிங்கிற துறைகள் எல்லாமே தேவை. இதில் இன்னொரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா ஏஆர் விஆர் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அதாவது வந்து அகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய இன்னொரு உலகம், அதாவது டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை சமீபத்தில் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிக்கிற ரிசர்ச் ஸ்காலர் கூட ஒரு 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 பேப்பர் ஆர்டிக்கல் ரிசர்ச் பண்ணோம். அந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சிஸ்டத்தை வந்து டிஜிட்டல் ட்வின் மாடலில் நம்ம ட்ரை பண்ணும்போது அப்போ தான் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியக்கூடிய சூழ்நிலை வந்தது. இதுவும் இன்னொரு பக்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் 6G அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஏஆர் விஆர் டெக்னாலஜி வந்து பயங்கர விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கற்றுக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. அதுக்கான ஒரு வரவு வந்து இப்போ எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இதை நோக்கிய ஒரு பயணங்கள், இதுக்கும் ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டும் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்கில்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதோ ஸ்கில்டு இன்ஜினியருங்கிறதோ தான் இந்தியாவில் மொத்தமாகவே தேவைப்படுது. நாட் ஓன்லி இந்தியாங்க, உலகம் ஃபுல்லாக தேவைப்படுது. அதில் இந்தியனுடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம யூத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது ஸ்கில், ஃபண்டமெண்டல்ஸ், அட்வான்ஸ்டு கோர்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணி போனீங்கன்னா, இதுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அடிப்படை அறிவு இருந்துச்சுன்னா கட்டாயமாக இதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். இது எல்லாருமே தப்ப முடியாது. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள எதெல்லாம் நல்ல கல்லூரிகள், எங்கெல்லாம் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அவங்க வந்து எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க, யார் இன்னும் வளரல, யார் வளர்ந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எந்த கல்லூரியில் சேரக்கூடாது, எந்த கல்லூரியில் சேரலாம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேச முனைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை. See you.